Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம வீடியோல buttas ideas தான் பார்க்க போறோம். buttasனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி blouse ஃபுல்லா வர்க் பண்ணாம neckline மட்டும் வர்க் பண்ணிட்டோம் அப்படினா மீதி இருக்க பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். அதுக்காக அந்த இடத்துல சின்ன சின்னதா நம்ம என்ன பண்ணுவோம்னா பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி அழகு பண்ணுவோம். அதுதான் buttas. அந்த buttas எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரே ஒரு பீடை மட்டும் சிங்கிள் பீடை எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இதுக்கு நான் 5mm பீட் எடுத்துர்க்கேன். as usual எப்பவும் போல sewing thread எடுத்துக்கோங்க. tulip needle இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏனா 5mm பீடுன்றதால ஹோல்ஸ் பெருசாவே இருக்கும். சரிங்களா? நார்மலா செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். அந்த பீடு எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே குட்டியா ஒரு லாக் போடுங்க. ரொம்ப தூரமா வேண்டாம். பக்கத்துலயே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ என்ன பண்றோம்னா அந்த லூப்பை வெளியில எடுக்கறோம் இல்லீங்களா? அந்த லூப்பை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு அந்த பீடுக்குள்ள நம்ம போட்டுட்டோம் அப்படினா லாக் ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம சிங்கிள் பீடை வந்து ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டைட்டா இருக்கும். நமக்கு பிடிச்சி இழுத்தோம்னா கேண்டிட்லாம் வராது. ஓகேவா? இப்போ எண்ட் நாட் போட்டு முடிக்கலாம். ஆனாலும் இது வந்து நல்ல டைட்டா இருக்கும். நம்ம எண்ட் நாட் போடுறதை விட இது ரொம்ப நல்லா டைட்டா இருக்கும். எப்படி இழுத்தாலும் உங்களுக்கு கேண்டிட் வரவே வராது. ஓகேவா? இப்போ மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஒரு 5mm பீட் எடுத்துக்கலாம். குத்திட்டு லூப்பை வெளில எடுத்துக்கிறோம். பீடை உள்ள போட்டுறேன். பக்கத்துலயே செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலயே குட்டியா ஒரு லாக் போடுறேன். பெருசா போடாம பக்கத்துலயே குட்டியா ஒரு லாக் போடணும். சரிங்களா? நீட்டா போட்ற கூடாது. குட்டியா போடணும். அதுக்கு பக்கத்துலயே லாக் போட்றது தெரியாத அளவுக்கு போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு அந்த பால் அந்த லூப்புக்குள்ள அப்படியே போகணும். சரி, அந்த பீடு வந்து அப்படியே அந்த லூப்புக்குள்ள போகணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படினா லாக் ஆயிக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து கழண்டிட்டே வராது. சரிங்களா? லூஸாலாம் இருக்காது. நல்ல டைட்டா இறுக்கமா பிடிச்சுக்கும். ஓகேவா? இப்படி தான் நம்ம சிங்கிள் பீட் ஸ்டிட்ச் பண்ணுவோம். நம்ம புட்டாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் புட்டா தான். நீங்க மினிமம் ஒரு பிகினரா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மினிமமா ஒரு சுகர் பீட் 3mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு அங்கங்க ஒரு புட்டாஸ் வச்சு முடிச்சணும்னு நினைப்பீங்க. ரொம்ப மினிமமா ஒரு சிம்பிளா ஒரு ப்ளவுஸ் பண்ணனும்னா அதுக்கு இந்த சிங்கிள் பீட் ஸ்டிட்ச் பண்றத புட்டாவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு 3mm பீட் ஒரு சுகர் பீட் அத போட்டுட்டு என்ன பண்றேன்னா ஸ்டிட்ச் பண்றேன். இப்போ இதுக்கு ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம திருப்பி அந்த லூப் எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வரும், ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா எண்ட் நாட் போட்டு இதுக்கு முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா இதுக்கும் அதே மாதிரி அந்த லூப்பை உள்ள போட்டு போடலாம். அப்படி இல்ல அப்படினா எண்ட் நாட்டே போட்டுக்கலாம். சரியா? தேர்ட் ஒரு சுகர் பீட் ஒரு 3mm பீட் ஒரு சுகர் பீட் போட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஃபோர்த் ஒன் என்ன பண்றேன்னா ஒரு 3 3mm பீட் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு அதை என்ன பண்றேன்னா அக்கன்னா ஷேப்க்கு ஸ்டிட்ச் பண்றேன். ஓகேவா? அக்கன்னா ஷேப்புக்கு ஸ்டிட்ச் பண்றோம்னா அது ஒரு புட்டாஸ். இப்போ இதனால காட்றக்க எல்லாமே புட்டாஸ் ஐடியாஸ் தான். இத மாதிரி நீங்க நிறைய கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய புட்டாஸ் போட்டுருக்காங்க. வீடியோஸ் Pinterestல எல்லாமே இருக்கும். நீங்க அந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணலாம் ஐடியாஸ்க்கு. ஓகேவா? அதனால தான் ஐடியாஸ் தான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி புட்டாஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு இது இல்லாம நீங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்றதும் பாருங்க. ஓகேவா? அக்கன்னா ஷேப்க்கு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். ஃபிஃப்த் ஒன் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ இதுல 3 பண்ணிருக்கேன்ல அதுல 4 பீட் வச்சு ஒரு டைமண்ட் ஷேப்ல பண்ணிருக்கேன். ஓகேவா? சிக்ஸ்த் ஒன்னு ஒரு 3mm பீடை ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதை சுத்தி என்ன பண்றேன் அப்படினா ஒரு சுகர் பீடை ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ப்ளவுஸ்ல வந்து இந்த புட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3mm பீடு அதை சுத்தி சுகர் பீடை ஸ்டிட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 5 3mm பீடு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஹாஃப் மட்டும் பண்றேன். ஃபுல்லா கிடையாது, ஹாஃப் பண்ணிட்டு ஒரு 3mm ஒரு சுகர் பீட் மேலே ஒரு 3mm ஒரு சுகர் பீட் வச்சு முடிக்கிறேன். இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கிராண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிட்டு அதை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோனு, அது கீழே 3mm பீடு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஒரு குந்தன் ஸ்டோனு, அதை சுற்றி சுகர் பீட், அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கேன்னா 3mm பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சும்மா சாம்பிள் தான். இந்த மாதிரி 3mm பீடு, சுகர் பீடு, குந்தன் ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய புட்டாஸ் ஐடியாஸ் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.